ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஈஸியாக எப்படி ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு கேக் ட்ரே ஃபுல்லாக நல்லா ஆகிற அளவுக்கு உள்ளே தடவிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அந்த கேக் ட்ரேயில் பட்டர் தடவின எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக படுற அளவுக்கு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் ட்ரேயில் பட்டரும் மைதா மாவும் நல்லா போட்டு வச்சிட்டோம். இப்போ நம்ம கேக் ஒட்டாமல் நல்லா வரும். அடுத்து 3 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கோம். அதை இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் 3 முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து 150 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பீட் பண்ணி முடித்தோன்னே அடுத்து நம்ம 150 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 150 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பாச்சுலா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் பால் எடுத்துருக்கோம், அதில் பாதி பால் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் மீதி பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கருவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்பாச்சுலா போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஈவனாக. அடுத்து இப்போ கேக் ட்ரேயில் கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவை ஊற்றிக்கோங்க. ஈவனாக ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த கேக் ட்ரேவை அடியில் ஒரு டைம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே நல்லா ஈவனாக வந்துடும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கோம், அதில் இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேக் ட்ரேவை உள்ளே வச்சுட்டு 30 to 35 நிமிஷத்தில் நம்ம கேக் ரெடி ஆயிரும். மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்தமாரி ஒரு குச்சியோ இல்லை கம்பியோ உள்ளே விட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் வெந்ததுக்கப்புறம் வெளில எடுத்து 15 நிமிஷம் விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத கேக் அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள், கேக் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள், ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு. கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.